அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது 4ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் தான். அக்னி நட்சத்திரம் எப்பயுமே 21 நாட்கள் இருக்கும். இந்த டைமில் 25 நாட்கள் அக்னி நட்சத்திரம். அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகளை சீராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் முடிஞ்சது காக்கா குருவிகளுக்கு தண்ணி வைக்கிறதோ, தானியம் வைக்கிறதோ, அதாவது பசு தானம் செய்கிறதோ, மிருகங்களுக்கு தானம் வைக்கிறதோ, சாப்பாடு வைக்கிறதோ, முடிஞ்ச வரைக்கும் மனுஷாக்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறதோ, இது எல்லாமே நிச்சயமாக நம்ம பிள்ளைகளுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது கும்ப ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் யாருன்னா நேர்மையான கிரகம் சனி மட்டும்தான். அந்த சனி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ சனி பகவான் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா யாழச்சனி நடக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கும்பராசிக்குனாவே இப்போ யாழச்சனி நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட கடல்லையே தாண்டிட்டீங்க. கரையை கடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏன்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 6 வருஷமாக உங்களுக்கு யாழச்சனி நடந்துகிட்ருக்குது. விரையச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சது, ஜென்மச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சது, இப்போ பாத சனி 1 வருஷமாக நடக்குது. 2027 அடுத்த வருஷம் ஜூலை மாதத்தில் சனி பெயர்ச்சாகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு யாழச்சனி இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த யாழச்சனியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை விட என்ன செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த யாழச்சனியில் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு நல்லதே பண்ணால் கூட பொல்லாப்பில் தான் முடியும். தேவையில்லாத விஷயத்தை பண்ண வேண்டாம். பேச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக மாறும். எல்லோரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நாம் கொடுத்து கெட்ட பேர் வாங்குவோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது தான் இந்த யாழச்சனி. ஏன்னா எப்பயுமே பழமொழி சொல்லுவாங்க, அதாவது காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உழந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி இப்போ இந்த சனி வந்து இந்த வருஷத்தில் பெயர்ச்சி ஆகலை. அதனால் இந்த மாதமும் எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாவே தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பஞ்சம குருவாக இருக்கிறார். பஞ்சம ஸ்தானத்தில் எப்பயுமே குரு பகவான் தான் உட்காந்த வீட்டில் இருந்து 3 ராசிக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார். அந்த 3 ராசி எந்தெந்த ராசின்னா, அதாவதுன்றதை பார்க்கும்போது 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி. அப்போ மிதுன ராசியில் குரு உட்காந்து 9ஆம் இடமா குரு வந்து உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். 10 பேர் ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறாங்கன்னா 10 பேர் ஜெயிக்க போகிறதில்ல. ஜெயிக்கிறத நம்ம ஒரே ஒரு குழந்தை தான். அந்த ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு 9 பேர் நம்ம வந்து முயற்சி எடுக்காமல் இருக்கிறதில்ல. முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி யாழச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் எடுக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 1 மாதம் மட்டும்தான் குரு உங்கள் ராசி பார்ப்பார். ஏன்னா அடுத்த ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சாகிறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். கடகத்துக்கு வரும்போது உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது மீன ராசி பார்க்க போயிடுவார். சரிங்களா? அப்போ இந்த 1 மாதம் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 1 மாதம் எஃபெக்ட் அதிகமாக போடுங்க, ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுங்கள். முயற்சிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த 1 மாதத்தில் உங்களோட இலக்கு நீங்கள் தொடலாம். ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து குரு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்துக்கு போகும்போது இந்த உடைய குரு பகவான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்வார். இப்போ 80 ஸ்பீடில் போயிட்டுருக்கிறாருன்னா அடுத்தது 30 ஸ்பீடில் தான் போவார். அப்போ குரு பகவான் பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்கிறோமில்ல, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார். இப்போ குரு பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ பார்க்கும்போது நீங்கள் செய்யாத விஷயமா அடுத்தது பார்க்க முடிஞ்சு போனவட்டி எப்படி செய்வார்? யோசிச்சு பாருங்கள். இந்த 1 மாதம் குரு உங்களுக்கு ஃபேவராக இருப்பார். செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை பண்ணிக்கோங்க. இப்போ சிரமமாக தான் தெரியும், ஆனால் நாளைக்கு அன்னைக்கு செஞ்சிட்டோம், ஆனால் இன்றைக்கி இருந்தால் செஞ்சுருக்க முடியாது அப்படின்ற ஒரு தேடல் கண்டிப்பாக இருக்கும். அது போக உங்களுக்கு இப்போ 2ல் வந்து செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் தான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கிறாரு. ஏன்னா செவ்வாய் வந்து இப்போ வந்து குடும்ப செவ்வாயாக இருக்கிறார். 10 தேதி வரைக்கும் குடும்ப செவ்வாயாக இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் அவர் செய்துட்ருப்பார். ஆனால் 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதி அவர் வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானத்திலே போய் உட்காந்துருவார். செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னா கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணம் பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் சீராக வச்சுக்குவார்.
செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே இந்த கடன் பிரச்சனை அந்தளவுக்கு அறுதே இருக்காது. அப்போ செவ்வாய் வந்து அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானத்திலேயே உட்காந்துருவார் 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா அதே மாதிரி இருந்துட்டாருன்னா இந்த கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்காது. குடும்ப பிரச்சனை, கருத்து வேறுபாடு, மன சங்கடங்கள், இந்த தொழிலில் இருக்கிற மன ப்ரெஷர், அழுத்தம் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு மேலே பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு 4ல் இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா சுகஸ்தானத்தில் 14 நாள் வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல தான் தன் சொந்த வீட்லேயே இருப்பார். இப்படி இருக்கிற தருணம், அதாவது இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவிக்கு நல்லாயிருக்கும். அதே கல்யாணம் ஆகலைன்னா அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே ஒரு பெண்ணாக இருந்தால் டைரெக்டாக உங்களுக்கே நல்லாயிருக்கும். 14 தேதிக்குள்ளார உடல் உபாதி நல்லாயிருக்கும், உடல் சீராக வச்சுக்குவார், மனக்கவலைகள் குறையும், போராட்டங்கள் தீரும், கருத்து வேறுபாடுகள் விலகும், சந்தோஷம் இருக்கும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். சாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, சாதிக்க போகிறீங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான், வெள்ளை சட்டையில் பட்ட கரும் புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த 7.5 சனி மட்டும்தான். இந்த 7.5 சனி மட்டும் ஒன்று இல்லைன்னா இப்போ உங்கள் ராசி தான் டாப்பில் இருக்குதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த 7.5 சனி ஒன்றுனால கிட்டத்தட்ட ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லை, குரு மாறுறதுக்குள்ளே சில நல்லது நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தைரிய ஸ்தானத்திலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது, இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. ஆனால் இந்த மாதத்தில் சூரியனும் புதனும் 2 கிரகம் தைரியஸ்தானத்தில் இருக்குது 3ஆம் இடத்துல. 15 தேதி வரைக்கும் தைரியஸ்தானத்திலே இருக்கிறதுனால உங்களால் முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து ஜெயிக்க போகிறீங்க. 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் ஒன்றா இருந்துட்டு 15ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் அப்படியே போய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு மாறிடும். அப்படி சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாருன்னா அப்போ வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, தொழிலில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கு, சார் கடனோ உடனோ வெளிநாடு வந்துட்டேன், ஆசைப்பட்டு ஒரு வேலை வந்தேன், ஆசைப்பட்டு வந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்துட்ருக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த உடைய சூரியன் புதனும் இந்த 2 கிரகம் ஒன்றா சேர்ந்தாவே புதன் ஆதித்ய யோகம், தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், டெம்பரவரி வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த அரசியல், கலைத்துறை, விளையாட்டுத்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பராக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க, ஆனால் என் தொழில் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது, ரொம்ப சிரமத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாம் பொது பலனை தான். உங்கள் சுய ஜாதகன்றதை மட்டும் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் படைச்ச பிரம்மனே வந்தாலும் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது. உங்களுக்கு நிச்சயம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு 4 விஷயம் நல்லாயிருக்கும். தொழில் மாற்றம் ஏற்படும், கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும், தெம்பு தைரியம் திறமையை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். அதுக்கு மேலே இந்த திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த கடன், இந்த இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நிச்சயமாக அதாவது நல்லா வேலை செய்யும். சுய ஜாதகம் கெட்டு போயிருந்தால் பொது பலனில் உங்களுக்கு அந்தளவுக்கு இது சூப்பராக வேலை செய்யணும் நல்லா சொல்ல முடியாது. அதனால் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போனால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.